ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ராம்நாட்டில் இருக்கிற அரண்மனை அப்படிங்கிற பிளேஸ் போய் விசிட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ நான் மேம் கூட கிளம்பி வண்டியில் போயிட்டுருக்கேன். தென் நாங்கள் அங்கே போய் ரீச் ஆன உடனே இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது தான் என்ட்ரன்ஸ். ஸோ என்ட்ரன்ஸே ரொம்ப அழகாக இருந்துச்சு. தென் பூச்செடிகளோட வரவேற்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து உள்ளே போனோம்னா நம்மளுக்கு இந்த பிளேஸ் வரும். இதுதான் வந்து அரண்மனை அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நம்ம வந்து டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற ஸ்பாட் எல்லாமே நம்ம விசிட் பண்ணலாம். சின்னதாக தான் இருந்துச்சு, பட் சூப்பராக இருந்துச்சு. பழைய காலத்தில் வந்து என்னென்ன மாதிரி பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க, துப்பாக்கி, தென் வாள், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் பயன்படுத்திய சில பொருட்களும் வச்சுருந்தாங்க. தென் நம்மளோட மன்னர்கள் எந்தெந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தினாங்க, மன்னர்கள் அரசர்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது வரைபடமாகவும் வச்சுருந்தாங்க. சிலைகளாகவும் செதுக்கப்பட்டு வச்சுருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சுரங்கப்பாதை. ஸோ அந்த காலத்தில் வந்து போர் நடக்கும்போது சுரங்கப்பாதை எப்படி பயன்படுத்தலாம், ஸோ சுரங்கப்பாதை மூலிமா நம்ம தப்பிச்சு போகிறதுக்கான வழிகள் ஏற்படுத்தியிருப்பாங்க இல்லையா, இது எல்லாமே பார்க்க முடிஞ்சுது. 1604 அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் நடந்த மன்னராட்சி அண்ட் வந்து இப்போ மக்களாட்சி ஆகிடுச்சு. பட் அப்போருந்து இப்போ வரைக்கும் இருந்த எல்லா மன்னர்களுடைய பெயரும் ஆட்சி காலமும் அங்கே வந்து ஒரு போர்டில் வச்சுருக்காங்க. இது வந்துட்டு வீணை அண்ட் ப்ளஸ் வந்து 2 விதமான சவுண்டு தரக்கூடிய ஒரு கருவி. இது வந்து ஒரு மன்னர். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போய் பார்க்குறக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக யாராவது ராம்நாடு சைடு போகிறீங்க அப்படின்னா இந்த பிளேஸுமே போய் விசிட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பழைய காலத்தில் எந்தெந்த மாதிரியெல்லாம் பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து கருப்பு தூண். ஸோ இன்னும் கொஞ்சம் வேலைப்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. பட் பிளேஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. இது வந்து சென்டர் ஆஃப் சிட்டியில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாமே பஸ் ஸ்டாப்லேருந்தே ரொம்ப பக்கம் தான். ஸோ ராம்நாட் யாராவது போகிறீங்க அப்படின்னா இந்த பிளேஸுமே போய் பாருங்கள். ஸோ டிக்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா கம்மி ப்ரைஸ் தான். ஒரு ஆளுக்கு வந்து 10 ருபீஸ் தான். ஸோ ஃபோட்டோஸ் எடுக்கணுன்னா நீங்கள் வந்து 30 ருபீஸ் கொடுத்துட்டு அழகாக ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். இது வந்து அவுட் சைட். ஸோ அரண்மனைக்கு வெளியே நல்லா புறாக்கள் எல்லாமே இருந்தது, பார்க்குறக்கு நல்லா இருந்தது. ஸோ நாங்கள் போன டைம் வந்து கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருந்துச்சு, அவ்வளோக்கா கூட்டமும் இல்லை. ஸோ வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. நாங்கள் விசிட்டிங் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே ஸ்டெப்ஸில் வந்து வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு தான் வந்தோம். அண்ட் தென் இது பார்த்திங்கன்னா அரண்மனைக்கு சைடில் ஒரு கோவில் இருக்குது. சரி நம்ம போய் பிளேஸ்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்காமே அப்படியே நம்மளும் ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு. ரிட்டன் வரும்போது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கிளம்பிட்டோம்.